தக்காளி சட்னி, இது புதினா சட்னி, குருமா கூட வச்சிருக்கேங்க. சாப்பிடுங்க. என்ன அர்ச்சனா, தக்காளி சட்னி, புதினா சட்னி, அப்புறம் சாம்பார், எதுக்கு இவ்வளவு சமைச்சிருக்க? ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு வேலை பார்த்துட்டு வரீங்க, நல்லா சாப்பிட வேண்டாமா? சாப்பிடுங்க. என்னாச்சுங்க? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒன்றும் இல்லை அர்ச்சனா, ராத்திரி பூரா கண் முழிச்சு வேலை பார்த்தல, அதான். அப்படின்னா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. நான் வேலை செஞ்சு கலப்பா இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா எந்த வேலையும் முடிக்காம எனக்கு கவலையில இருக்கேன். என்னாச்சுங்க? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. இல்ல அது. ஓ, என்னடா தங்கம், அம்மா இங்க தானே இருக்க. அழக்கூடாது அழக்கூடாது, அப்பாக்கு நான் டிஃபன் கொடுத்துட்டு இருக்கேன்ல, அழாதட தங்கம். அர்ச்சனா, நீ சொல்ற மாதிரி நல்லா சாப்பிட்டு இங்க படுக்கலாம் முடியாது அர்ச்சனா. ஷெட்ல வேலை நிறைய இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த தூக்கம் பசி எல்லாம் மறந்து வேலை பார்த்தா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். அதனால நான் சாப்பிட்டு ஷெட்டுக்கு போயிடுறேன். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நாம முன்னுக்கு வரதுக்காக நீங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்குல்ல. இருங்க இருங்க. போதும். ஓ, என்னடா, என்ன அழக்கூடாது. என்னங்க, மத்தியானம் ஷெட்டுக்கு நானே சாப்பாடு எடுத்துட்டு வரேன். குப்பனியும் ரங்கனியும் ஹோட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்க, அவங்களுக்கு சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ, இவன் மத்தியானம் ஷெட்டுக்கு வந்து நம்ம மாட்டிப்போமே, எந்த வேலையும் செய்யலன்னு தெரிஞ்சிருமே. என்னங்க, மதியம் 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன், எதுவுமே பேசாம இருக்கீங்க. இல்லடா செல்லம், இல்ல அம்மா இங்க தானே இருக்க, ஏன்டா அழுதுட்டே இருக்க? அர்ச்சனா, மத்தியானம் சாப்பாடு நீ ஷெட்டுக்குலாம் எடுத்துட்டு வர வேண்டாம், நானே வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன். என்னங்க நீங்க இங்க வந்து சாப்பிட்டுருவீங்க, குப்பன ரங்கனை எங்க சாப்பிடுவாங்க? சரி, என்ன எதுக்கு நீங்க ஷெட்டுக்கு வர வேணாம்னு சொல்றீங்க? நான் என்ன ஷெட்டுக்கு புதுசாவா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்? அதுக்கு இல்ல அர்ச்சனா, வெயில் பயங்கரமா இருக்கு, எதுக்கு குழந்தை தூக்கிட்டு வெயில் எல்லாம் அலையணும், அதுக்கு தான் சொல்றேன். என்னங்க நீங்க, நான் என்ன வெயில்ல குழந்தைய தூக்கிட்டு வர போறேன்? பானு கிட்ட விட்டுட்டு வர போறேன். அழக்கூடாதுடா என் செல்லம். அதுக்கு இல்ல, கத்திரி வெயில் பயங்கரமா இருக்கு, இந்த நேரத்துல எதுக்கு நீயும் அலையணுங்கிறதுக்காக தான். என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? நான் என்ன கேட்டாலும் தெளிவா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ச்சனா, உன்னை சிரமப்படுத்த வேண்டாமே தான் நீ அவ்வளோ தூரம் வர வேண்டாம்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஷெட்டில் இருப்பேனான்னு தெரியல, எங்கேயாவது வெளியில் அலைஞ்சிட்டு இருப்பேன், அதனால தான். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஷெட்ல வேலை அதிகமா இருக்குங்கிறீங்க, வெளியில அலைய வேண்டி இருக்குங்கிறீங்க. ஓ, என்னடா, அம்மா இங்க தானே இருக்க, அழாத அழாத. என்னாச்சு அர்ச்சனா, குழந்தைய அழுதுட்டே இருக்கான்? அது ஒண்ணும் இல்லைங்க, தூங்குறதுக்காக தான் புரண்டு புரண்டு அழறான் போல இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. ஆமா, 10 வண்டி வந்திருக்கு, ஒரு வாரத்துல முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க, அப்புறம் என்னமா வெளியில அலைய வேண்டிய வேலை இருக்குங்கிறீங்க? அது நான் என்ன சும்மாவா அலையறேன், வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணுமா? நேத்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தானே என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனீங்க. அது ஆமா, நான் நேத்தே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன், ஆனா அந்த கடையில் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கல அர்ச்சனா, இன்னும் சிலதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, அதனால நான் கொஞ்சம் புதுப்பேட்டை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் தொழில் விஷயம் அர்ச்சனா, உனக்கு சொன்னாலும் புரியாது, விடு. சரிங்க, நீங்க இல்லனா என்ன, குப்பன ரங்கனும் சாப்பிட்டோம், நீங்க வந்ததுக்கு அப்புறம் என் கையாலே உங்களுக்கு பரிமாறி விடுறேன். என்ன அர்ச்சனா இது, நான் தான் நீ வர வேண்டாம் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல, சும்மா வரவேன்னு பிடிவாதம் முடிச்சா அப்புறம் எப்படி? நீங்க சும்மா இருங்க, நான் இன்னைக்கு அசைவம் செய்ய போறேன். நான் என் கையால சாப்பாடு போட்டா தான் நீங்க திருப்தியா சாப்பிடுவீங்க. பாவம், குப்பன ரங்கனும் ஹோட்டல்லே சாப்பிடுறாங்கல்ல, அவங்க இன்னைக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுமே, அதனால தான் நான் இன்னைக்கு வீட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேங்கிறேன். என்ன இவ, அர்ச்சனா ஷெட்டுக்கு வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். நான் ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த உண்மையை சொன்னா அவ தாங்க மாட்டாளே, பொய் சொல்லிட்டேன்னு கோவப்படுவா. என்ன பண்ணலாம்? அர்ச்சனா, வாங்கம்மா. என்ன இது, காலையில இருந்து புள்ள நோய் நோயின்னு அழுதுட்டு இருக்கான்? எப்பவுமே காலையில 6 மணிக்கு பால் கொடுத்து தொட்டில போட்டேன்னா 9-10 மணி வரைக்கும் நல்லா தூங்குவான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அழுதுட்டே இருக்கான். கை குழந்தைனா அப்படிதான் இருக்கும், அதுக்காக அப்படியே விட்டுருவியா என்ன? என்னம்மா பண்றது, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா?
அதான் சரின்னு நினைக்கிறேன். நீ வா, நம்ம டாக்டர் கிட்ட கூட்டு போயிடலாம். அட நீ என்னப்பா, அதெல்லாம் வேண்டாம். உன்ன டாக்டர்கிட்ட போயிட்டு வலசல பாக்கத்துல பாய் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போனா ஓதி விடுவாரு, எல்லாம் சரியா போயிடும். சரிம்மா, இவர் வேலைக்கு போனதும் நான் பானுவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். இப்ப இருக்க மாட்டாரு, மத்தியானம் தான் இருப்பாரு, அப்ப போயிட்டு வந்துரு. என்ன உட்காருங்கம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, குழந்தை அழுதுச்சே, என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அர்ச்சனா, அம்மா சொல்றதுதான் சரி. மத்தியானம் பானுவோட குழந்தைய தூக்கிட்டு நீ போய் அந்த பாயை பார்த்துட்டு வந்துரு. நான் சாப்பாடு வெளியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். குழந்தை தான் முக்கியம், அதனால நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டாம், புரிஞ்சுதா? சரிங்க, அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் அந்த பாய் வீடு எங்க இருக்கு, எது இருக்குன்னு சரியா விசாரிச்சுட்டு பானோட பத்திரமா போயிட்டு வந்துரு. நான் மத்தியானம் சாப்பாடுக்கு முடிஞ்சா வரேன், அப்படி இல்லாட்டி பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? நல்ல காலம். அர்ச்சனா கிட்ட எப்பறம் அந்த பிரச்சனையை சொல்லி சமாளிக்கிறது முடிச்சுட்டு இருந்தேன். ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து காப்பாத்திட்டாங்க. இன்னைக்கு காப்பாத்திட்டாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி அவஸ்தைப்படுறது? எப்படியாவது சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணி வேலையை ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் இப்படி நரக வேதனை தான். என்ன போங்க ஆகணும்? நேற்றுக்கு ஒன்று சீக்கிரமாக வர சொன்னேன், இல்லை இவ்வளோ லேட்டாக வர? அது ஒன்றும் இல்லைப்பா, பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை, மருமக பஞ்சாயத்துக்கு போயிட்டா, டிஃபன் பண்ண லேட் ஆகிடுச்சு. அதுதான். என்னமோ பாப்பா, எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் தான் சண்டைம்ப, இப்போ என்னமோ பக்கத்து வீட்டில் சண்டைங்கிற. அது சரி, உலகத்தில் யார் வீட்டில் தான் சண்டை சண்டையை நடக்காம கட்டுற? உள்ளே இறங்க வேணா? நீ ஒன்றும் உள்ளே இறங்க வேணா, ஏற்கனவே ஒரு ஆள் இறங்கிட்டான். யாரு, நம்ம முத்துவா? இல்லை, புது பையன். புது பையனா? இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு பழக்கம் இருக்கா? பழக்கெல்லாம் எதுவும் இல்லையா, வேலை வேணும்னு கெஞ்சி கேட்டான். பார்த்தா பச்சை பையன் மாதிரி தெரிஞ்சான். உனக்கு இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். அவன் கேட்குற மாதிரி இல்லை, ஆனால் அவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, எங்கள் ஆளுங்க வந்த உடனே வெளியே அனுப்புறேன்னு சொன்னேன். அவன் தான் ஆர்வமாக குழிக்குள்ளே இறங்குறேன்னு சொன்னான். சரி இறங்குன்னு சொல்லிட்டேன். என்ன மாணிக்கம், புது பையன் சொல்கிறேன், நீ பாட்டுக்கு இறக்கி விட்டுட்ட? நம்மளை மாதிரி பழக்கப்பட்டவங்களுக்கே இந்த மாதிரி சைவனுக்குள்ளே இறங்குறது சமயத்தில் மூச்சு திணறிடும், விஷவாயு தாக்கிறோம். ஆமாம், பையன் நல்லா தம் பிடிப்பானாமா? சரி, உள்ளே இறங்கி எவ்வளோ நேரம் ஆச்சு? காலவருக்கு மேலே இருக்கும். நீ இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் கற்றுக்கிட்டா வராங்க. அதுவும் சரிதான். ஆமாம், இன்னைக்கு இதுதான் இடமா, வேற எங்கேயாவது போக வேண்டியிருக்கா? அடுத்த தெருவில் ஒரு மாமி வீட்டில் அடைப்பெடுக்க போகணும், அதை முடிச்சுட்டு மேடவாக்கம் போகணும். சரி, பையன் புது பையங்கிற, உள்ளே போய் 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்கிற, தம் பிடிப்பானா என்னன்னு தெரியலையே, கைவிளாட்டு பார்ப்போம். என்ன இது, காய்த்தை இந்த அளவுக்கு சுண்டி விட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லையே, என்னாச்சுன்னு தெரியலையே. கொண்டா கொண்டா. என்ன மாணிக்கம், ஒரு அசைவும் தெரில, பையன் என்ன மயங்கிட்டானா? என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புடி அப்படி ஐயா, கொஞ்சம் யாராவது உதவிக்கு வாங்களேன். சீக்கிரம் வாங்கய்யா, கொஞ்சம் வாங்க. பார்த்து மெதுவா மெதுவா, இப்படி மெதுவா பார்த்தாச்சு. மெதுவா
பையன் மயக்கமாயிட்டான் போல் இருக்க. ஆமாயா. ஐயோ. கவர் அவருப்பா மெதுவா. ஐயோ. வாசு. வாசு. ஐயோ. வாசு. ஐயோ வாசு. வாசு. ஐயோ. வாசு. டேய் வாசு. ஐயோ. என்ன புங்காவனா? இந்த தம்பி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாயா? என் புள்ள வாசியா. நான் தான் வழி இல்லாம இந்த வேலைக்கு வந்தேன்னா இவன் எதுக்கு வந்து தொலைச்சான்னு தெரியலையே. உன் பையன் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தானே? ஐயோ. யோ ஆம்புலன்ஸ் கூப்பிடியா? போய் கூப்பிடுறேன். வாசு. வாசு. டேய் வாசு. 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 டேய் வாசு. 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 ஐயோ வாசு. என்ன நந்தினி, சம்பள பணத்தை எத்தனை தடவை எண்ணினாலும் அதே 6500 ரூபாய் தான் இருக்க போகுது. காசு கூடவோ குறைவோ இருக்க போதா? நீ சொல்றது உண்மைதான் ரமா. ஆனா இது நான் முதல்ல உழைச்சு சம்பாதிச்ச காசு. இதோட மதிப்பு எனக்கு இப்பதான் தெரியுது. என் நிலைமைய பாத்தியா ரமா? இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமான பணத்தை நான் ஒரே நாள்ல செலவு பண்ணிருக்கேன். ஆனா இப்ப இந்த 6500 ரூபாய் என் 1 மாச சம்பளம் ஆயிடுச்சு. அடுத்த 30 நாளைக்கு இந்த பணம் தான் என்னையும் எங்க அப்பாவையும் காப்பாத்த போகுது. அதனாலதான் திரும்ப திரும்ப எண்ணிட்டு இருக்கேன். எப்படி வாழ்ந்தவங்க நீங்க? உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. என்கிட்ட ஒரு வேலை வாங்கி கொடு நீ கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எத்தனை பேருக்கு நீயும் அப்பாவும் வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் தற்சமயத்துக்கு இந்த ரிசப்ஷனிஸ்ட் ஜாபை நான் வாங்கி கொடுத்தேன். கூடிய சீக்கிரமே கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ஜாபுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். கவலைப்படாத. அச்சச்சோ, என்னாச்சு? ஏய் நந்தினி. ரமா, அங்க நம்ம ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்கார்ல, ஆமா. அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. நான் இங்க ஒர்க் பண்றது அவருக்கு தெரிய வேணாம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். என்ன help? இப்படி வா, என் சீட்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு. ஏய் நான் இப்ப நான் வந்துறேன். சீட்லயா? மேனேஜர் வந்தா பிரச்சனை ஆயிடும். ஐயோ ரமா, ப்ளீஸ், நான் ஒர்க் பண்றது அவருக்கு தெரிய கூடாது. நீ உட்கார் ஐயோ. உட்கார், நான் வந்துறேன். ஏய் நந்தினி. வணக்கங்க. வணக்கம். மேனேஜர் சாரை பார்க்கணும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லைங்க. உங்க பேர் என்ன? என் பேர் செல்வம். அர்ச்சனா காசுல இருந்து வரேன்னு ஓ, சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சார், உங்களை பார்க்கிறதுக்கு செல்வன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே சார். மேனேஜர் உள்ள இருக்காரு, போய் பாருங்க. இப்படிங்க. இங்கே தான் போங்க. சார் உள்ள வரலாங்களா? வாங்க. நீங்க தான் செல்வமா? ஆமா சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் இதுல 2 வண்டியோட ஆர்சி புக் ஒரிஜினல் இருக்கு சார். வண்டிக்கெல்லாம் லோன் தர்றது இல்லப்பா. சார் கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார். நான் சொல்றத முழுசா கேளுங்க. நான் அர்ச்சனா காசுன்னு ஒரு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஷெட் வச்சிருக்கேன். ராஜீவ் மோட்டர்ஸ்ங்கிற பெரிய கம்பெனி தான் எனக்கு மாசம் மாசம் வண்டிங்களை தந்து விற்க சொல்லியிருக்காங்க சார். இப்போ கூட ஒரு 10 வண்டி கொடுத்துருக்காங்க. அந்த வண்டிங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க தான் சார் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நீங்க கொடுத்தீங்கன்னா 10 நாள் அந்த வண்டிகளை விற்று அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் சார். தம்பி, முதல்ல நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். கொடுத்த இடத்துலேருந்து நிறைய திரும்பி வரல. வசூல் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிப்போச்சு. அதனால நாங்க லோனையே நிறுத்திட்டோம். லேண்டுக்கு மட்டும்தான் லோன் கொடுப்போம். சார் நான் அந்த மாதிரிலாம் ஏமாற்ற மாட்டேன் சார். நான் ரொம்ப நேர்மையானவன். சொன்ன மாதிரி 10 நாளில் திருப்பி கொடுத்துருவேன் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது நிர்வாகம் எடுத்த முடிவு. எங்க எம்டி எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் ஒரு வேலைக்காரன் தான். என்கிட்ட கேட்கறத விட வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணுங்க. வரேங்க. ஓகே. ஹலோ ரமா, அவர் போயிட்டாரா? போயிட்டாரு. நீ எங்க இருக்க? இரு வர. அப்பாடா, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் ரமா. சார், சார் நந்தினி, இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே செல்வம், அவர் ஆர்சி புக்கை மறந்து விட்டுட்டு போயிட்டாரு. இது கொண்டு போய் கொடுத்துரு. உங்ககிட்ட தான்மா சொல்றேன், கொடுத்துட்டு வா. ஓகே சார். நீங்க உள்ள வாங்க. செல்வம், நந்தினி
என்ன நந்தினி நீ எங்க இங்க இது எப்படி உன் கையில கிடைச்சது? அந்த ஆபீஸ்ல என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்றா. ரிசப்ஷனிஸ்டா இருந்தால அவ தான் என் ஃப்ரெண்டு. அவளை பார்க்கறதுக்காக தான் அங்க வந்தேன். ஃபோன் பேசுறதுக்காக போயிருந்தேன். அந்த கேப்ல தான் நீ வந்திருக்க. இந்த ஆர்சி புக்கை உள்ளே வச்சுட்டு வந்துட்டியா? அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ என்ன விஷயமா அங்க வந்த? பணம் கடன் கேட்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நந்தினி மனசு கஷ்டப்படும். அதனால அதை சொல்ல வேண்டாம். அது வந்து நந்தினி, அந்த கம்பெனி மேனேஜர் செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வேணும்னு கேட்டிருந்தாரு. அது விஷயமா அவரை பார்த்து பேசிட்டு போலாமே தான் வந்தேன். அப்படியா? அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் செல்வம்? எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது வந்து நந்தினி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 கார் விற்றேன். அந்த 5 கார் விற்றதுல எனக்கு 3 லட்ச ரூபாய் லாபம் கிடைச்சிது. அந்த லாபத்துலேருந்து உனக்கு 2 லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு தான் வீட்டில் பணத்தை வச்சுருந்தேன். ஆனால் ராணியோட மாமனார் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. அதனால வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை நான் அங்கே கொடுத்துட்டேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, நான் கூட சீக்கிரம் அந்த பணத்தை கொடுத்துட்றேன். என்ன செல்வம் நீ? உன்கிட்ட பணத்தை மொத்தமாவோ இல்லைன்னா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமாவோ திருப்பி கொடுன்னு கேட்டேனா? நமக்குள்ள அந்த மாதிரி எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இல்ல. அப்புறம் என்ன? சரி, இப்ப ராணி வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி. நீ எதுவும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வரேன். சரி.